வாரி வாரி வழங்கிய இப்பாரின் வெளிவந்த இத்தமிழகத்திற்கு வருவைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னை தாலி கட்டிய கணவன் போர்க்களத்தில் எதிரிகளால் தாக்கப்பட்டு தாழ்ந்த செய்தி கேட்டு தனல்வில் மெழுகாகி வெட்டி வீழ்த்தி கையில் வேலும் வாழும் எடுத்து சூளுரைத்து வேகேன களம் புரிந்த வீர தாய்மார்களின் வழிவந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் நான் தெலுங்காய் அன்பார்ந்த வணக்கம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை எண்ணற்ற நாடக கலைஞர்களுக்கு இடையே ஏதோ ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டு நாடகமாக பாடுகிறோம். நாடகம் புதுமை அல்ல. நாடகத்தில் நடிக்கும் மனிதர்கள் புதுமையான மனிதர்கள் அல்ல. நாடகம் ஆடுவோம் நாட்டு மக்களை கெடுப்பதற்காக அல்ல, நல்ல அறிவை சொல்வதற்கு. கூத்தாடுவோம் குடும்ப கௌரவத்தை குலைப்பதற்காக அல்ல, பல கொள்கைகளை சொல்வதற்கு. இதுபோல் அமைதியார் திருந்தீர்களே ஆனால் இலை ஞாயிறு தோன்றும் வரை கலை விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தென்றலுறங்கிய போதும் திங்களுறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா போதும் போதும்
தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறே மணிக்கணக்கா எனது தாயின் பெயர் கோட்டை கருப்பாகி எனது தந்தைக்கும் தாயிற்கும் திருமணமாகி 60 ஆண்டுகளாக புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தார்களாம். அதன் பிறகு அவர்கள் செய்த புண்ணியத்தாலும் தவ வலிமையாலும் நாங்கள் 7 பெண் குழந்தைகளும் ஒரே பிரசவத்தில் பிறந்தோம். நாங்கள் 7 பேரும் ஒரே மாதிரியாக அழகாக இருப்பதால் எங்களை யாரும் பார்த்தால் கண் திருஷ்டி பட்டுவிடும் என்று எங்களை அரண்மனைக்குள்ளே வளர்த்து வருகிறார்கள். நாங்கள் விளையாடுவதற்கு எங்கள் அரண்மனைக்கு அருகாமையில் ஓர் அந்தமனம் வைத்திருக்கிறார்கள். இன்று வெள்ளிக்கிழமை விளையாட வேண்டும். எனது தங்கைகளையும் தோழியும் அழைக்க வேண்டும் அல்லவா? தெளிகாகவும் மற்றும் மகமாகவும் பூவதிஸ்ரீ அவர்களுக்கு அடிக்கடியை சேர்ந்த முருகேசன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்த அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஆனப்போல் வேலப்போல் ஆனம் எழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேன். நாளப்போல் நல்லப்போல் நானும் பொழுது நானும் அங்கு நின்றிருப்பேன். ஆனப்போல் வேலப்போல் ஆனம் எழுது மாமன் நெஞ்சில்
வெள்ளிக்கிழமை அல்லவா கோழி முளைக்க வேண்டும் அல்லவா அடிக்க அம்புச மல்லிகா சீக்கிரம் ஓடி வாங்கடி என்ன கடைசியில ஆமா அதான் நல்லா இருக்கிறீங்களா? 4 பேரும் நல்லா இருக்குமா? நாங்க 7 பேரும் ஒன்றாக ஒரே வயித்துல ஒரே பிரசவத்துல பிறந்திருக்கிறோம். எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீங்களா? மந்திரியோட உத்தலைப்பால் எனது தந்தை சரி அத்திப்பழம் சிவப்பா அத்திப்பழம் சிவப்பா எங்க அத்தை பையன் சிவப்பா யாருக்கா? சரி சரி ஜெயபால் அத்திப்பழம் சிவப்பா எங்க அத்தை பொண்ணு சிவப்பா. அட நான் தாங்க. சரி அத்தமே பாருங்க. உங்க அத்தமே ஆமையா ஆமையா அத்தமே வண்டில ஒண்ணா விட்டாரு. சரி அவர் வந்து நவாபல அத்திப்பழம் சிவப்பா Hasta
முறை. ஆமாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டை பெருமாளுடைய குழந்தைகளை சரி விளையாட செய்ய வைக்க வேண்டும். அப்படிங்களா? ஒரு பொம்பளை புள்ள ஒரே இடத்துல இருந்து அதுகளுக்கு அலுப்பா இருக்குமா இல்லையா? சின்ன சிறுசு காலையில சூழ உடிச்சுக்க, காலு சூழ உடிச்சுக்கா. ஆமா சரி. அப்புறம் காலு சூழ உடிச்சுக்கா. சரி. ஏன்னா சின்ன பிள்ளைல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் எங்க மன்னர் வர்றக்குள்ளே அதுல விளையாடி ஆடி பாடி சந்தோஷம் இருக்க வச்சு. சரிங்க சரி. அப்படியே நந்தவனத்துக்கு போவோம். அதனால தெலுங்காய் வாமா தோழி பண்ணே, வாமா தோழி மறந்து விட்டேன், நம்ம மன்னித்துக் கொள்ளுங்கள். தவறாக பேசிவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படி தெலுங்காய கூப்பிடு. சரிங்கம்மா, தாங்கள் உத்தரவே எனது பாக்கியம் தான். கூப்பிடு தெலுங்காயம்மா. வாமா. அம்மா வணக்கம். வணக்கம் மந்திரிகாரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்லவா? விளையாட வேண்டும். ஆமா ஆமா ஆமா. ஆகையால் பேசிக்கொண்டே நந்தவனம் தாச்சு பார்த்தீர்களா மந்திரியாரே? நந்தவனத்தை பார்க்கும்பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் ஆண்கள் குதித்து குதித்து ஓடுவதும் என்ன ஒரு அழகாக இருக்கிறது. அதோ பாருங்களேன் எவ்வளவு அழகாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மைதான் உண்மைதான். வாருங்கள் விளையாடலாமா? அது மட்டுமாமா, நம்ம நந்தவனத்தில் டெய்லியும் பாத்தீங்கன்னா முருகனை கும்பிடுறதுக்காண்டியே வச்சிருக்கிறோம். அப்படியா? உண்மைதான். தினந்தோறும் 1000 நந்தவனம் அமைத்தாலும் கடவுளை வணங்க வேண்டும் அல்லவா? அதற்காகவே அமைத்து வைத்திருக்கிறோம். வாருங்கள் விளையாடலாமா? வணங்கி கொண்டே கூட விளையாடலாமே. வாருங்கள் விளையாடலாம். நந்தவனத்தை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? பார்த்தேனேம்மா. மிகவும் அழகாக இருக்கிறது. மலர்கள் எவ்வளவு அழகாக பூத்து குலுங்குகிறது பார்த்தீர்களா? பார்த்தேனேம்மா. அண்ணே மண்ணெண்ணையே டீசல் 1 லிட்டர் உள்ளவங்க கேட்குறாங்க. விழா கமிட்டியார்கள் கொண்டு வாங்க பந்தம் பற்ற வைக்க. டீசலாக இருந்தாலும் சரி மண்ணெண்ணையாக இருந்தாலும் சரி வச்சுருக்காங்களா? உள்ள கொண்டு போய் கொடுங்க. ஆமாம் நம்ம ஊருக்கு 3 கருப்பு இன்னைக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம்
மந்திரியாரே, நந்தவனத்தை பார்க்கும்போது இவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? மலர்கள் எவ்வளவு அழகாக பூத்து குலுங்குகிறது பார்த்தீர்களா? அது மட்டுமாமா? ஆமா. மந்திரியாருக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. ஏமா என்னைய பார்த்து இப்படி கேக்குறீங்க? மந்திரி, தாங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஏனென்றால் தாங்கள் அமைத்த நந்தவனம் அல்லவா? ஆகையால் தங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் நாங்கள் கேட்கிறோம், தாங்கள் சொல்ல வேண்டும். அதோ பாருங்கள், சிவப்பாக இருக்கிறது, அது என்ன பூவு? செம்புமா. உன்னோட பெரிய சிவப்பு பூ செம்பருத்தி பூ மந்திரியாரே. அதோ பாருங்கள், வெள்ளையாக இருக்கிறது, அது என்ன பூவு? அது உனக்கு ரொம்ப கொழுப்பு மந்திரியாரே. வெள்ளை பூ மல்லிகை பூ. அதோ பாருங்கள், மஞ்சளாக இருக்கிறது, அது என்ன பூவு? ரொம்ப பசப்பர மந்திரியாரே. மஞ்சள் பூ செவந்தி பூ மந்திரியாரே. அதோ பாருங்கள், கண்டகண்டமாக இருக்கிறது, அது என்ன பூவு மந்திரியாரே? கண்ட அரளிப்பூ மந்திரியாரே. வயசாகி போச்சுமா, மறந்துட்டேன். அப்படியா? அதோ பாருங்கள், தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது என்ன பூவு? தொங்கு பூ. வாழைப்பூ மந்திரியாரே. வாழைப்பூவா? நீரோட பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? எப்படி எல்லாம் குதித்து விளையாடணும் போல் ஆசையாக இருக்கிறது. குளிக்கலாம் என்றா? உண்மைதான். நான் ஆள் வராமல் பார்த்துக் கொள்கிறேன். உண்மைதான். அப்பா வந்தாலும் நம்மளை அடிப்பார். அதனால நான் ஓரமா நின்று வந்தாலும் உங்களுக்கு நான் விசில் அடிக்கிறேன். நீங்க டக்குன்னு குளித்து விட்டு மேல வந்து விடுங்களே. அப்படியா? ஆமா. நீந்தி குளிக்கலாமா? அந்த நீரோடையில் நீந்தி குளிக்கலாமா? குளிக்கலாமா? பாருங்கள், போய் நீந்தலாமே. ஹே 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 ஒன்றுக்குள் ஒன்றா
இந்த வாங்க அம்மா இன்னைக்கு அப்படியா? என்னையதாம்மா போட்டு சத்தம் வாங்குறார்கள். அப்படியா? ஆமாம்மா. மந்திரியாரே, தாங்கள் தான் எங்களுக்கு பழகி தர வேண்டும். என்ன விளையாட்டாக? சின்ன பிள்ளைகள் அல்லவாமா, நான் தான் சொல்லி தர வேண்டும். உண்மைதான். தங்களுக்கு வயசாகி விட்டது, என்ன பண்றது? நானும் தான் உங்களிடம் சேர்ந்து முன்னாடி எல்லாம் விளையாண்டேன். இப்ப என்னால விளையாட முடியவில்லை. ஏன் காட்டர்ம மாதிரியே இருக்குதா? அவசரத்தில் வரைந்ததாடா. மந்திரியாரே, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அதனால அப்பா தேடுவாரு. யாரு கண்ணிலும் பட்டு விடாமல் அரண்மனைக்கு போயிட வேண்டும். ஏனென்றால் யாரு கண்ணிலும் பட்டு விட்டால் என்னவாகும்? 4 கண்ணில் பட்டு விட்டால் அப்பா கண் திருஷ்டி பட்டுவிடும், நோய் நொடி வந்துவிடும். ஆகையால் தங்களைத்தான் தந்தை அடிப்பார். என்னைத்தான் கழுத்தை ஏற்கனவே வெட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான். தங்கள் தலையை வெட்டி தங்கள் கையிலே கொடுத்து அழகு பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியாமா இருக்குது, கையில கொடுத்து அழகு பார்க்கிற மாதிரி. மந்திரியாரே, ஆகையால் தாங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். இதை எப்படியம்மா கூட வைத்துக் கொண்டிருக்கிறாய்? எதுக்கு எடுத்தாலும் சிரித்துக் கொண்டிருக்கிறாய். அவர் என்ன சொன்னார் பாத்தியா? என்ன சொன்னார்? இந்த முகத்தை கையில கொடுத்து அழகு பார்க்கற மாதிரி தெரியுது. செல்லலாமா? வாருங்கள், சீக்கிரமாக போய்விடுவோம். சென்று வருங்கள். யாரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறேன். தாங்கள் செல்கிறோம். எனக்கு கண்ணு கருத்துமா காவல் தானே வேலை. அப்படியா? ஆமாம். நீங்கள் ஏன் அப்படி மந்திரியாரே இப்படி பதட்டமாக இருக்கின்றேன் அம்மா? அப்படியா? காவல் தேவையில்லை. ஏன்? பின்னாடி வா, உனக்கு டெய்லி நெளிவு தருகிறோம். அப்படியே ஆகட்டும், சென்று வாருங்கள். அப்படியே ஆகட்டும், வாருங்கள் மந்திரியாரே. சொல்லுப்பா. இப்படி தூங்குறவங்களா எதிரியே கருப்ப சாமி ஆடி வரப்போது. முறைக்கு சந்தன கருப்ப சாமியும் பெரிய கருப்ப சாமி சின்ன கருப்ப சாமியும் ஆடி வருகின்ற நேரம் அப்படியே எந்திரியுமா எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. சின்ன கருப்பும் அழகர் மலையில் வாழக்கூடிய 18ஆம் படி பெரிய கருப்பன வரக்கூடிய நேரத்தில் சிறு குழந்தை கூட தூங்குற ஐதீகம் இருக்கின்றது. சின்ன குழந்தைக்கு மடியில் உட்கார வச்சுக்கோங்க. விளையாட சொல்ல எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. மற்ற விஷயம் எல்லாத்தையும் கோச்சக்காம எழுப்பிடுங்க. இவ்வளவு நேரம் நீங்க படுத்து பார்த்தீங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சாரி, ஆமா, ஏன்னா தெய்வத்தை யாரும் நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. இருந்தால் நாங்கள் இப்படி நந்தமயத்தில் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் சேவ பெருமாளும் சிலம்பா என்று சொல்லிக் கொண்டு குழந்தை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் பார்க்க வேண்டும். அவர்களை தந்திரமாக அனுப்ப வேண்டும் என்றால் யாரோ ஒரு அங்கும் இங்கும் உழவிக் கொண்டிருக்கிறார். யார் என்று பார்க்க வேண்டும். யாரம்மா இங்கே? மந்திரியாரே, தாங்கள் யார்? நானோ சிலம்பாய். தாங்கள் கண்ணுடைய நாமமோ? சேவக பெருமாள். என்ன காரணத்தை கட்டி வந்திருக்கீங்க? என்ன காரணம் என்றால் உங்கள் மன்னருக்கு 3வது குழந்தை பிறந்திருக்காமே. 3வது குழந்தை பிறந்திருக்கா? 3வது குழந்தையா? 7வது குழந்தைங்க. 7 குழந்தை மொத்தம். ஆமா. அது பிறந்த விவரம் எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லுவாங்கறக்காண்டி சொன்னேன். 3வது குழந்தை இல்ல, ஓபனாவே சொல்லிட்டேன். ஆமா. சரி, 7 குழந்தை பிறந்திருக்குது அல்லவா? ஆமா. அந்த 7 குழந்தைகள் பிறந்த காரணத்தினால் உங்க மன்னர் ஆகப்பட்டவர் ஊருக்கு மக்களுக்கு பொருள் ஆபரணங்கள் அனைத்தும் வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் எதை கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டார். தர்ம பிரபு சொல்ல மாட்டார்ல. ஆமா. எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டார். நாங்க கேட்க போறது இல்லன்னு சொல்ல மாட்டார்ல. சொல்லவே மாட்டார். அப்படி என்றால் 7 குழந்தைகள்ல ஒரு குழந்தை தானமாக வாங்கி தருமாறு உங்களிடம் நான் கேட்கிறேன். தானமாகவா? ஆமா. ஆத்தி, ஏன் வேற எதுவும் கேட்டா கூட சொல்லி இருக்கலாமே. அரண்மனையில நீங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? அமைச்சர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் காவலாளி எல்லாமே நான் தான். கணக்கு புள்ளையில இருந்து ஏற்று ஜூடு. இத்தனை வேலைக்கு இத்தனை சம்பளம் நீ வாங்கிட்டு இருக்கிற? நான் அப்படி வாங்குவேன். கொடுத்துட்டா நீ வா. ஆமா ஆமா சாமி. மந்திரியாரே, ஆமா, அதாவது 7 குழந்தை பிறந்ததை மன்னர் யாரிடமும் கூறக்கூடாது என்று சொல்லி இருந்தாரா? ஆமா. நீயோ என்ன பண்ணிட்டீங்க? தண்ணி, அதாவது மதுபானம் அறிந்து விட்டு உங்க மனைவியிடம் கூறிவிட்டீர்கள். ஆமா. உங்க மனைவிய சும்மா இல்லாம அவ சும்மா அவங்க தண்ணி துறையில போய் தண்ணி அடிக்கையில. ஆமா, அவ தண்ணி அடிப்பா. ஏய், எந்த தண்ணிமா? அடி பைப்ல தண்ணி அடிப்பா. அந்த தண்ணி இல்லையா, அடி பைப்ல குடிநீர் எடுக்கும்போது முடிச்சுதான் அப்படியே கேட்டுட்டீங்க, வந்துட்டீங்க. காத்து வாக்கல கேட்டுட்டு நானும் எனது கணவரும் வந்து விட்டோம். ஒரு விஷயம் கேட்டுக்கங்க. கோட்டை பெருமாளோட தம்பி தான் சேவக பெருமாள் எனது கணவர். ஆமா, சிறு வயதிலே பிரிந்து விட்டார்கள். ஒருத்தர் தென் திசையிலும் ஒருத்தர் வட திசையிலும் இருக்கிறார்கள். இப்போதோ நாங்க அவர்தான் தம்பின்னா அவருக்கு தெரியாது. அதை நான் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் தெரிவிக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு குழந்தை வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஆசனத்தை அமர்ந்து புண்ணியமா போகும். மன்னரை பார்த்துவிட்டு நான் பின் வருகிறேன் உங்களிடம். மன்னர் மன்னா மகாராஜா,
மகத்தான பிரபே, வாருங்கள் மகாராஜா, வாருங்கள் வாருங்கள். உங்கள் பொன்னான பதங்களுக்கு கோடான ஒரு சரணம் மன்னா. மிக்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அமைச்சரே. மன்னா, வாரந்தொரு வெள்ளிக்கிழமை என்றால் மன்னா நல்லவன பூஞ்சையில் வந்து என் பிள்ளைகளை பார்ப்போம் அல்லவா? உண்மைதான். வழக்கம் போல் இன்று வெள்ளிக்கிழமை. ஆமாம், என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். நலமாக இருக்கிறார்களா? ஆஹா, அதெல்லாம் நலமுடன் இருக்கிறார்கள் அமைச்சரே. மன்னா, அது மட்டுமா? மனம் வாடி இருப்பதற்கு காரணம்? முகமே சோர்ந்து விட்டது மன்னா. எதற்காக அமைச்சரே? எதற்காக வென்றால், யாரோ இருவர் செவ்வ பெருமாளும் சிலம்பா என்று தாங்கள் தம்பி என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நாட்டை நோக்கி. என்ன, எனக்கு தம்பியா? ஆமாம் அமைச்சரே. மன்னா, நான் இளம் வயதில் இருந்து பரம்பரையாக என்னுடைய அரசபையிலே தொண்டு செய்வதோ நீங்கள். உண்மைதான். எனக்கு ஒரு உடன் பிறந்த சகோதரனோ அல்லது சகோதரியோ இல்லை என்பது எனக்கு தெரிந்தது, நோக்கம் தெரிந்தது. உண்மைதான். அப்படி இருக்கும் வேளையிலே என்னுடைய தம்பி என்று சொல்லி வருவதற்கு காரணம் என்ன? அப்படி என்றால் வந்தவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? அது மட்டுமா, அவர்கள் வடநாட்டில் இருந்து வந்திருக்கிறார்கள். வடநாட்டில் இருந்து? உண்மைதான் மன்னா. வடதேசத்திலிருந்து நம்முடைய தென் தேசத்தை நோக்கி வருவதற்கு காரணம் என்ன அமைச்சரே? எப்படி சொல்வது என்றால் மன்னா, தயங்காமல் சொல்லுங்கள். இல்லை, அவர்களை நீங்கள் பார்த்து விடுகிறீர்களா இல்லை அதற்கு முன்பாக சொல்லிவிட்டாம் மன்னா? பரவாயில்லை, இதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இல்லத்தில் முதலில் முறையிட வேண்டும் அமைச்சரே. உங்களிடம் முறையிடுகிறேன். ஆமா, வந்தவர்கள் எங்கே? இந்த நம்ம ஆசனத்தில் அமர வைத்திருக்கிறேன், ஓரமாக அரமனைக்கு முன்பாக. அமைச்சரே மன்னா, நம்முடைய அரமனையோடு வருவர்களே என்ன செய்ய வேண்டும்? உபசரிக்க வேண்டும். உபசரிப்பது வழக்கம் அல்லவா? உண்மைதான். அவர்களுக்கு அன்னபசனம் எது செய்தீர்களா? தாங்களை கேட்காம கூட பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் மன்னா. நீ அமைச்சர் இருந்தாலும் பரவாயில்லை அமைச்சரே. மன்னா, வந்தவர்கள் பாவம் அல்லவா? ஆமா, வெகு தொலைவிலிருந்து வந்திருப்பார்கள். தண்ணீராவது கொடுங்களே. பரவாயில்லை, நான் கொடுத்து விடுகிறீர்களா? சரி, ஆகட்டும். வந்தவர்கள் நோக்கம் என்ன? வந்தவர்கள் நோக்கம் என்றால், தாங்களுக்கு 7 குழந்தை பிறந்தது அல்லவா மன்னா? ஆமாம், அந்த விவரம் தெரிந்து கொண்டு வந்திருக்கார்கள் மன்னா. அமைச்சரே மன்னா, நமது 4 பேருக்கே மட்டும் தெரிந்த இந்த ரகசியம். உண்மைதான். இவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது? மன்னா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எப்படி தெரிய வந்தது? உங்க காலில் விழுகிறேன், என்னை மன்னித்து. அமைச்சரே, யார் சொன்னது? நான் தான் மன்னா. நீதான்? ஆமாம் அமைச்சரே. மன்னா, உன்னை நம்பினேனே, என்னிடமே இல்லாமல் உன்னை கடவுளை நான் நம்பினேனே. உண்மைதான் அமைச்சரே. மன்னா, நீயா எனக்கு துரோகம் செய்து விட்டாய்? துரோகம் செய்யவில்லை மன்னா. மன்னா, யாரிடத்தில் சொல்ல மாட்டோம் என்று வாக்கு கொடுத்தாயே? உண்மைதான். வாக்கு தவறு விட்டாய் அமைச்சரே. மன்னா, நான் வாக்கெல்லாம் தவறவில்லை மன்னா. குழந்தை பிறந்த அன்னைக்கு பொன்பொருள் அள்ளி கொடுத்தீங்க அல்லவா? உண்மைதான். அதை வாங்கி கொண்டு நேராக மதுபான கடைக்கு சென்று மது அருந்து விட்டு போதையில் போய் என் பொண்டாட்டியிடம் உளறி விட்டேன். மகாராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்குது, மகாராஜா குழந்தை பிறகு சந்தோஷத்திலே உளறி விட்டேன். அமைச்சரே, அவ காதில் கேட்டுவிட்டு தண்ணி அடிக்க சென்று விட்டாள். உன் முன்னாடி தண்ணி அடிப்பாளா? இல்லங்க, அடிவைப்புக்கு தண்ணி அடிக்க போற சாக்கில் அப்படியே காத்து வாக்குல ஓதி விட்டாமண்ணா. அப்படி என்றால் இந்த குழந்தைகள் பிறந்த விவரமும் மற்றவர்கள் தெரிய வந்து விட்டது. உண்மைதான். ஆகையால் குழந்தையை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். பார்ப்பதற்காக தானே? குழந்தைகளை பார்த்துட்டு போகட்டும். ஆமா, என்ன இருக்கு? ஆமா, சரி, பார்த்து விட்டு செல்லிட்டு விட்டு விட அமைச்சர். மகாராஜா, அவர்கள் பார்ப்பதற்காக வல்ல. அப்படி என்றால் 7 குழந்தைகளில் ஒரு குழந்தையை தானமாக பெற வந்திருக்கிறார்கள். அமைச்சரை என்ன தெரிவித்துக் கொண்டிருக்கிறாய்? உண்மைதான். எவனுக்கு 7 பிள்ளையை விட்டு கொடுத்தாலும் யாருக்கு ஒரு பிள்ளையை தத்து கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி நம்ம தமிழகத்திலே நான் பெற்ற 7 செல்வங்களில் ஏதாவது ஒரு குழந்தையை மட்டும் நான் மட்டும் எப்படி தத்து கொடுப்பேன்? நீங்க தான் அன்றைக்கே தெரிவித்து விட்டீர்கள் அல்லவா? என்ன? குழந்தை பிறந்த சந்தோஷத்துல யாரு எதை கேட்டாலும் தருவேன் என்று கூறிவிட்டீர்கள். உண்மைதான் அமைச்சரே. அதனால தான் அவர்கள் குழந்தையை தானமாக பெற வந்திருக்கிறார்கள் மன்னா. அப்படி என்றால் என்னிடத்தில் அவர்கள் வந்து ஒரு குழந்தையை தாருங்கள் என்று கேட்டால் என்னால் மறுக்க முடியுமா? முடியாது அமைச்சரே. இல்லை என்று பாராமல் கொடுத்து விடுவேன் அமைச்சரே. பெற்ற செல்வங்களை எழுமடா, என் மகளேடா அமைச்சரே. நான் எப்படி ஒருவருக்கு விட்டு கொடுப்பேன்? அமைச்சரே, வேண்டாம். அவர்களுக்கு வந்த இடத்திலே சூழ்ச்சமாக தெரிவிக்க வேண்டும். எப்படி என்றால் இந்த 7 குழந்தைகளும் ஏன்னா குழந்தைகள் பார்த்தாதானே கேட்பாங்க. ஆமா, குழந்தைகள் எப்படியாவது மறைச்சு வச்சுட்டோம்னா எப்படி மறைப்பது? எப்படி மறைப்பது? எங்க கொண்டு போய் வைக்கலாம்? 7 மன்னா, எனக்கு தக்க அரண்மனைக்கு மேலே விட்டுட்டோம்னா? அரண்மனை மேலே விட்டார்கள், அப்பா என்று கத்தினால் கீழே என்று மேலே பார்த்து விடுவார்கள். ஆமா, அமைச்சரை பார்த்து விடுவார்கள். எனக்கு ஒரு சின்ன யோசனை வருகிறது. எப்படி? நம்ம 7 குழந்தைகளும் 7 குழியை வெட்டி போட்டு மூடிட்டா யாரு எனக்கு தெரியாம போயிருமில்ல? அமைச்சர், அதற்கு பக்கத்துல ஒரு குழி பெருசா வெட்டி 6க்கு 2 வெட்டி உன்னையும் சேர்த்து வச்சு மூடிட்டோம்னா செத்து போயிருவோமே. அறிவு வெட்ட போல அப்ப பிஞ்சு குழந்தைங்க இருந்து விடாதா? வேற யோசனை அமைச்சரே. நம்ம நந்தவனத்தில் தண்ணி தொட்டி இருக்கின்றது. ஆமா, தண்ணீர் தொட்டி இருக்கிறது. அதுல 7 குழந்தையும் போட்டு மூடி வைத்து விட்டால் உன்னையும் தொட்டிக்குள்ள தள்ளி விட்டு மூடிட்டோம்னா
ஐயோ அதுல தண்ணி கிடக்குதா, ஒருவேளை நானும் செத்து விடுவேன், குழந்தைகளும் இறந்து விடுங்கள். குழந்தைகள் இருந்து விடுமா அமைச்சரே? அப்படி என்றால் மன்னா மறைத்து வைக்க வேண்டும், ஆனா உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு இருக்க வேண்டும். வந்தவர்கள் சந்தேகப்படாத அளவிற்கு எப்படி மறைப்பது? அமைச்சரே மகாராஜா, எப்படி நம்ம அரண்மனைக்கு பின்புறம் கோழியடிக்க மஞ்சாரம் ஒன்று இருக்கின்றன. கோழியடிக்க மஞ்சாரமா? ஆமா, அதை வைத்து கோழிகள் தானே கவிக்க முடியும். மன்னா 7 பஞ்சாரம் நம்ம அரண்மனையில் இல்லாத பஞ்சாரமா? உண்மை. சற்று நேரம் அமர வைத்து அதுக்கப்புறம் கோழி பூதியாக அமைச்சரே அப்படியே கிடைச்சிக்கலாம். அமைச்சரே மகாராஜா, தாங்கள் தெரிவிக்க வருவது என்னவென்றால் நம்ம 7 பஞ்சார கூடை இருக்கின்றன. 7 பஞ்சார கூடையில் 7 குழந்தைகளை போட்டு மூடி வைத்து விட்டால் வந்தவர்கள் கோழி என்று நினைத்து சென்று விடுவார்கள். அப்படியா? ஆமா. ஆகட்டும் அமைச்சரே, தகுந்த யோசனை. பஞ்சார கூடையிலே குழந்தைகள் எடுத்து வைத்தால் கோழி என்று தானே நினைக்க வேண்டும். உண்மைதான். ஆகட்டும் அமைச்சர், அவ்வாறு செய்ய வேண்டும். அப்படி ஆகட்டும். அவர்களிடத்து சூழ்ச்சமாக சொல்ல வேண்டும். ஏன்னா வந்தா கேட்பாங்க, கேட்பாங்க. பிள்ளைகள்லாம் 7 வெள்ளைக்கு போயிருச்சு, இல்லைன்னா 7 சொந்தக்காரங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒரு பொய்ய சொல்லணும். வினை விதைத்து வந்தவர்களே குழந்தைகள் பார்க்க விடக்கூடாது. நான் விடவே மாட்டேன். ஆகட்டும் மன்னா, இதுல தப்ப மாட்டேன் நான். மாறுகள் அம்மா, உங்களை தான் எதிர்பார்த்தேன். மந்திரியாரே, உணவு மிகவும் அருமையாக நன்றாகவே இருந்தது. பழம் சாப்பிட்டீங்களா? பால் சாப்பிட்டீங்களா? ரெண்டுமே சாப்பிட்டோம். சரிங்க, ரெண்டுமே மாறி மாறி சாப்பிட்டோம். ஆசை முடிஞ்சா? அது எத்தனை சாடியமா இருந்தாலும் பெரிய சாடியமா கேட்டு சொல்லலாம். உங்களிடம் கூறணும் அல்லவா? ஆமா. குழந்தை ஒன்று. நீங்க தாமதமாக வந்து விட்டீர்கள். ஏன், என்னாச்சு? அரண்மனைக்கு உணவு சாப்பிட போனீங்கல்ல? ஆமா. அந்த நேரம் பார்த்து அவங்க சொந்தக்கார வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க பார்க்காம என் குழந்தை பிறந்ததுல இருந்து. அப்படியா? அதனால 7 குழந்தைய வந்து கூட்டிட்டு சென்று விட்டார்கள். சரி, அப்படியே செல்லட்டும். இருந்தாலும் அரண்மனையை சுற்றி பார்க்க வேண்டும். ஆமா ஆமா. அரண்மனைக்கு ஏன் சுத்தி பார்க்கறீங்க? இங்க இருந்து பாருங்க, அரண்மனையே பெருசா தெரியும். பெருசா இருக்கறனாலதான் சுத்தி பார்க்கறேன். பெருசா இருக்கனால உள்ள எல்லாம் போக விட மாட்டார்கள்மா. இரவு நேரத்தில் போக விட மாட்டார்கள். நீ வரமாமா? மந்திரி, என்னது இது? பஞ்சாச்சாரம். பஞ்சாச்சாரம் என்றால் என்ன மந்திரி? கோழி அடிக்கும் மஞ்சாரம். கோழி என்றால்? கோழி என்றால் கோழிதான். கோழி என்றால் எருமை, பன்னி, கழுதை, நாய், ஆடு, மாடு, சரி, அனைத்தையும் பார்த்திருக்கேன். குரங்க கூட பார்த்திருக்கேன். சரி, கழுதை கூட பார்த்திருக்கேன். இந்த கோழி குஞ்சுனா என்ன? கோழி குஞ்சுனா என்ன? நான் பார்த்ததே இல்லை. நான் ஏன் பார்த்ததில்லமா? அரண்மனைக்கு அரண்மனையில் இருக்க பஞ்சாரத்துல என்னமா இருக்கு? கோழி தாமா இருக்கும். நெசமா? சத்தியமா? சத்தியமாக. மந்திரியாரே, உள்ளே குழந்தையை வைத்துக் கொண்டு கோழி என்கிறாய் என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. உள்ளே இருப்பது குழந்தையா கோழியா? கோழி. குழந்தையா கோழியா? கோழியா குழந்தையா? குழந்தையா கோழியா? கோழியா குழந்தையா? குழந்தை. கோழி குழந்தைமா குஞ்சா இருக்குது இல்ல, அதனால குஞ்சு குழந்தைங்கிறேன். மந்திரி, சத்தியமா? நாங்கள் அனுதேம செய்யக்கூடிய அந்த அரிராமக்காரன் அழகுமலை சத்தியமாக சொல்லுகிறேன், உள்ளே இருப்பது கோழிதான். மந்திரியாரே, வந்திருப்பது யார் என்று தெரியாமல் பதவி கொண்டிருக்கிறாய். உள்ளே குழந்தையை வைத்துக் கொண்டு கோழி என்கிறாயா? கோழியாவே போகட்டும், கோழியாவே போகட்டும், கோழியாவே. மகாராஜா, மகாராஜா பாருங்கள் மகாராஜா, வெகு வேகமாக வந்து விட்டீர்கள். அமைச்சரே, அவர்களை தந்திரமாக அனுப்பி வைத்து விட்டேன். எப்படி என்றால் 7 குழந்தைகள் 7 ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். சென்று விட்டார்களா? சென்று விட்டார்கள். வெகு நேரம் ஆகிறது அமைச்சரே. பஞ்சார குடியத்தை வந்து என் மகளை அழைத்து வாருங்கள் அமைச்சரே. சரி. அமைச்சரே, என் பிள்ளைகள் எங்கே? ஆமா அமைச்சரே. மகாராஜா, என் பிள்ளைகள் எங்கேடா? இதுதான் மகாராஜா தங்கள் குழந்தைகள். அமைச்சரே, மகாராஜா, நான் கேட்டது என் பிள்ளைகளை. நீ கோழியை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறாயே, பஞ்சார கூடையை மாற்ற திறந்து விட்டாயா? இல்லை மன்னா, அதே பஞ்சார கூடையை தான் பார்த்து திறந்து விட்டேன். ஆனால் ஒன்று மன்னா, வந்தவர்கள் சாபத்தை போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் மன்னா. சாபமிட்டார்களா? உண்மைதான். இதற்காக சாபம் வேண்டும் அமைச்சரே? மன்னா, அப்படின்னா வந்தவர்கள் யார்? வந்தவர்கள் யார் என்றால், தாங்கள் அனுதினமும் பூசையக்கூடிய அந்த அரிராமக்காரன் மனித பிறப்பாக பிறந்து தாங்களுக்கு 7 குழந்தை பிறந்ததுக்கு
இருக்கா இல்லை என்று சோதித்து பார்ப்பதற்காக வந்துள்ளார். உண்மையாகவா? உண்மையாகத்தான். அப்படி என்றால் அவரிடம் 7 குழந்தையும் காட்டாதனால் 7 குழந்தைகளும் 7 கோழியாக போகட்டும் என்று சாபத்தை விட்டு சென்று எவ்வளவு பெற்றவர் குழந்தையை மற்றவர் கண்ணில் காட்ட மறுக்கின்றானோ அவனுக்கு இதுதான் தண்டனை என்று அறிமுகப்படுத்துவதற்காகவே 7 குழந்தைகளை என்னிடத்தில் பிறக்க செய்தாயா? அப்படி என்றால் இந்த உலகத்திலே நான் பெற்ற 7 செல்வங்களே இல்லாத போது நான் இதற்காக இருக்க வேண்டும் பட்ட நான் இதற்காக இருக்க வேண்டும். நாளை இருந்து விடுகிறேன், நாளை இருந்து விடுகிறேன். நீங்க ஒண்ணும் கோட்டை பெருமாள் கோனாரே, நீ இறக்க வேண்டாம். நீ இறப்பதற்காக பிறந்தவன் அல்ல. உனக்கு 7 குழந்தைகளும் 7 ஒரு எல்லை தெய்வங்களாக மாறி அந்த அநியாயம் அட்டூழியம் செய்து வரும் மகிஷாசுர பூதி அரக்கனை கொள்வதற்காக பிறந்திருக்கிறார்கள். உனக்கு இதே பிறவியில் ஆண்வாரிசு தருகிறேன். கலங்காதே மகனே, கலங்காதே. அப்படி என்றால் நான் பெற்ற 7 செல்வங்களும் 7 எல்லை தெய்வங்களா? தெய்வ குழந்தைகளையா நான் பெற்றெடுத்து வளர்த்தேன். இதில் எல்லைக்கோட்டை காவல் புரிய சென்று விட்டதாம். மகிஷாசுர அரக்கனாகப்பட்டு அழைப்பதற்காக இருந்ததான் 7 பிள்ளைகளும். நான் எதற்காக இருக்க வேண்டும்? இதை பிறவியிலே என் தலங்காவரி சீமை ஆள்வதற்காக ஆண்மரத்தை கொடுக்கிறேன் என்று அசூர்த வாக்களித்து விட்டார் அரியாமக்காரன். இப்பொழுது என் எல்லைக்கோட்டில் சென்று மஞ்சள் பட்டாடை முடித்து பசுமாறு அளித்தால் என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு காட்சி தருவார்கள். இதோ சென்று வருகிறேன். தூங்குறவங்க எல்லாம் தயவு செஞ்சு எந்திரிங்க.